நெகட்டிவ் ரத்த குரூப் இருக்கக்கூடிய பெண் பாசிட்டிவ் ரத்த குரூப் இருக்கக்கூடிய ஆணை மேரேஜ் பண்றாங்க அப்படின்னாங்க அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படலாமா அப்படின்னு சமீபத்தில் ஒரு நண்பர் கேட்டுட்டாருங்க. கட்டாயம் சான்சஸ் இருக்குங்க. ஓஹோ, கதை இப்படி போகுதா? இதற்கு பெயர் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தாயினுடைய ரத்த குரூப் நெகட்டிவா இருக்கும்போது வயிற்றுல வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய சிசுவினுடைய ரத்த குரூப் பாசிட்டிவா இருக்கும் பட்சத்துல டெலிவரிக்கு கொஞ்சம் முன்னாடி இருவருக்கும் ரத்த பரிமாற்றம் ஏற்படுங்க. அப்போது குழந்தையினுடைய இந்த பாசிட்டிவ் ரத்தத்துல இருக்கக்கூடிய ஆன்டிஜனுக்கு எதிராக தாயினுடைய ரத்தத்துல ஆன்டிபாடி அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்ப்பு சக்தி உருவாகுங்க. பெரும்பாலான சமயம் முதல் குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாதுங்க. ஆனா அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய பிரெக்னன்சில பாசிட்டிவ் ரத்த குரூப் இருக்கக்கூடிய குழந்தைகள் உருவாகும் போது தாயினுடைய ரத்தத்துல இருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ் பிளாசண்டா வழியாக போய் அந்த குழந்தைகள்ல இருக்கக்கூடிய அந்த சிகப்பு அணுக்களை அழிச்சு அவங்களுக்கு ரத்த சோகையை ஏற்படுத்துங்க. இத கட்டாயம் நம்மளால தவிர்க்க முடியும். எப்படி அப்படின்னாங்க, டெலிவரிக்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி இவங்களுக்கு ஆன்டிடி அப்படின்ற எதிர்ப்பு சக்தி கொடுப்பாங்க. இப்படி நம்ம செயற்கையா கொடுக்கறதுனால அந்த இன்டராக்ஷன் ஏற்படும் போது இந்த ஆன்டிபாடிஸ் போய் குழந்தைகளுடைய அந்த ஆன்டிஜனை நியூட்ரலைஸ் பண்ணிடும். இதனால அடுத்தடுத்த பிரெக்னன்சியை நம்மளால சேவ் பண்ண முடியும்.